இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நோ ஃபண்டமெண்டல் பீரியட் ஃபார் பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஸோ டாப்பிக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஏன்னா ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஆனால் பீரியட் லென்த்தே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதை நம்ம பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோன்னா, நம்மளோட வேல்யூஸ் ரிப்பீட்டடாக, அதோட அவுட்கம்ஸ் ரிப்பீட்டடாக இருக்கிறது தான் பீரியாடிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா சைன் கர்வ் எடுத்துக்கலாம். இதோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு -1லேருந்து +1 வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டடாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். இது எந்த லென்த்தில் நமக்கு ரிப்பீட் ஆகுனா 0 to 2π. இந்த கர்வ் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் அடுத்தடுத்த பேட்டர்ன் கூட நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிட்டே வரும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த லென்த்தும் நமக்கு ஒரே பேட்டர்ன் தான் க்ரியேட் பண்ணும். ஸோ அப்போது நம்ம இதோட லென்த்தை நம்ம பார்த்திங்கன்னா பீரியட் லென்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பேசிக்காக எந்த ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் பீரியட் லென்த் அப்படின்றது எக்ஸிஸ்ட் ஆகுன்றது ஒரு காமனான ஒரு விஷயம். ஆனால் ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு பீரியாடிக் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம், ஆனால் அதுக்கான லென்த்தை உங்களால் கால்குலேட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல 2 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பீரியட் லென்த்து, அனதர் ஒன் இஸ் ஃபண்டமெண்டல் பீரியட். ஸோ இதுக்கான ப்ராப்பரான டிஃப்ரென்ஸ் தான் இங்கே இந்த வீடியோக்கான மோட்டிவே. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பீரியட் லென்த் அண்டு ஃபண்டமெண்டல் பீரியட்? ஸோ பீரியட் லென்த் அப்படின்னு சொல்லும்போது உங்களால் இந்த சைன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2π அப்படின்றதும் உங்களால் பீரியட் லென்த்துன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்கள் 0லேருந்து 4π வரைக்குமே நீங்கள் கர்வ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே லென்த்தில் இருக்க கர்வ்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஸோ அப் டு தட் 4π வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் இதுக்கப்புறம் வர கர்வ்ஸ் பார்த்திங்கன்னா திருப்பி உங்களுக்கு அந்த 4π லென்த்லேயே திருப்பி கண்டினியூ ஆகும். அப்போது இந்த இடத்துல நமக்கு 2 லென்த் இருக்குது. 2πன்னு ஒரு லென்த், 4π ஒரு லென்த். இந்த 2 லென்த்தையுமே நம்ம என்ன சொல்ல முடியும்னா பீரியட் லென்த் ஆஃப் த பீரியட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல பிரின்சிபல் பீரியட் இல்லை ஃபண்டமெண்டல் பீரியட் அப்படின்றது என்னென்னா, ஸோ இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ. ஸோ இதே மாதிரி நமக்கு என்ன பண்ண முடியும், 2π, 4π, 6π. ஸோ இது மாதிரி லென்த்தில் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். இதில் மினிமமாக இருக்கிற வேல்யூவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபண்டமெண்டல் பீரியட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இந்த கேஸில் த மினிமம் ஆஃப் ஆல் பீரியட் லென்த்து. ஓகேவா? இப்போ நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன், நம்மளோட கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். f(x) = some constant 2. இதோட கிராஃப் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இட் இஸ் அ பேரலல் லைன் டு த x-axis அண்ட் இன்டர்செக்ட் அட் y = 2. ஓகேங்களா? இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் க்ரியேட் பண்ணும். ஆனால் நீங்கள் எவ்வளோ லென்த்தில் எடுத்தாலும் பேட்டர்ன் க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 1 யூனிட்டில் நீங்கள் லென்த் எடுக்கிறீங்கன்னா இதே கர்வ் அடுத்தடுத்த 1 யூனிட்டில் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். ஓகே, அப்போது 1 யூனிட் அப்படின்றத நம்ம பீரியட் லென்த்துன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் 0 to 2 யூனிட்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் கர்வ்ஸும் பார்த்திங்கன்னா திருப்பி அடுத்த 2 யூனிட்ஸில் பேட்டர்ன் மேட்ச் ஆகும். அப்போ நம்பர் 2ன்றதும் நமக்கு பீரியட் லென்த்துன்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் எவ்வளோ யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீரியட் லென்த் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஈவன் நீங்கள் 0.1 யூனிட் மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற கர்வ்ஸ் கூட நமக்கு என்ன ஆகும்னா அடுத்த பீரியட் லென்த்தில் மேட்ச் ஆகும். அடுத்த கர்வில் கரெக்டாக ட்ரேஸ் அவுட் ஆகும். அப்போது நீங்கள் எவ்வளோ மினிமம் லென்த்து போனீங்கனாலும் அந்த கர்வ்ஸ் உங்களால் ட்ரேஸ் பண்ண முடியும். இந்த கேஸில் நீங்கள் 0.1 இல்லை 0.01, 0.001 எடுத்தாலும் இது எல்லாமே பீரியட் லென்த்தில் வரும். அப்போ இந்த இடத்துல மினிமம் ஆஃப் பீரியட் லென்த் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஏன்னா இட் இஸ் அப்ரோச்சஸ் டு 0. அப்போது பேசிக்காக ஆல் த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ், பட் there is no ஃபண்டமெண்டல் பீரியட். ஓகே, ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.